விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தான 11வது இடத்தில் சூரியன் கேது சந்திரன் சேர்க்கை நடைபெற்றது. இதனால் உங்களுக்கு எல்லாவற்றிலும் லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகம் தொழிலில் லாபம் 2 மடங்காகும் என்று சொல்லப்படுகிறது. இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றி குவியும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட இழுபறி காரியங்கள் நிறைவேறும். குறிவைத்த இலக்குகள் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது. உங்களின் தெளிவான செயல்பாட்டால் இலக்குகளை எளிதாக அடைவீர்கள். பெரிய பொறுப்புகள் தேடி வரும். எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு போன்ற நன்மைகள் ஏற்பட போகிறது. பூர்வீக சொத்துக்கள், வழக்குகள் உள்ளிட்டவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கப் போகிறது. விட்டதையெல்லாம் பிடிக்கும் காலகட்டம் இது. எதிர்பார்த்த இடங்களில் புதிய கடன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். தொழில் விரிவாக்கம் செய்வீர்கள். கனடா, அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கண்டம் உள்ளது. அவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். மருத்துவத்துறையில் உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வைட்டமின், கால்சியம் குறைபாடு, கால் முட்டி பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எனவே ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை வேண்டும். அதிகம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள், உடையும் நண்பர்கள், நெருங்கிய உறவினர் வாக்குவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எனவே வீண் விவாதத்தை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இரவு நேரம் பயணம், தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். பதற்றம், கோபம் ஆகியவற்றை தவிர்க்கவும். செம்பு பாத்திரம், கோதுமை வாங்கி தானம் செய்வதால் நற்பலன்கள் கிடைக்கும். உங்கள் வீடு அருகே உள்ள சிவன் கோவில் சென்று வழிபடுவது ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உத்தியோகம் தொழிலில் இரண்டிலும் நல்ல பலன்கள் கிடைத்தாலும் உத்தியோகத்தில் ஏற்றம் காணப்படும். தொழிலில் லாபம் அதிகாகும். முதலீடுகளில் லாபம் சிறப்பாக இருக்கும். சொந்த வீடு, நிலம், வண்டி, வாகனம், ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் முன்னேற்றம் காணப்படும். மனதில் மகிழ்ச்சிகள் நிலைக்கும். சுபகாரிய தடைகள் விலகும். திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட காரியங்களில் அடுத்தடுத்து வீடு தேடி நல்ல செய்தி வரும். உங்களின் வாக்குஸ்தானம் பலமடைகிறது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி எல்லா இடங்களிலும் நல்ல பெயர் வாங்குவீர்கள். சமூகத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். எதிர்பார்த்த காரியங்களுடன் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களும் நடைபெறும். உத்தியோகம், தொழிலில், வியாபாரம், கல்வி ஆகியவற்றில் இருந்த தடைகள் முழுமையாக விலகும். உங்களின் முயற்சிகளுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீர்கள். மனதில் இருந்த குழப்ப நிலை விலகும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றிகள் குவியும். உத்தியோகத்தில் இதுநாள் வரை தடைப்பட்ட பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் போன்றவை நிகழும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். சிலருக்கு புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அரசு தொடர்பான காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும். சிலருக்கு அரசு கௌரவம் தேடி வரும். தோல், காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருப்போர் அதில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். வாகனங்கள் ஓட்டும் போது கவனம் வேண்டும். எதிலும் நேர்முறையாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு செய்வது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதேபோல் சுக்கிரன் 10ஆம் இடத்திலிருந்து பலமிடந்து காணப்பட்டாலும் 9ஆம் தேதிக்கு பிறகு 11வது இடத்திற்கு வருவதால் தொழில் வருமானம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேர்வார்கள். மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுகளால் பண தேவைகள் பூர்த்தியாகும். இந்த மாதம் 17ஆம் தேதி வரை சூரியன் லாபஸ்தானமான 11வது இடத்தில் அமர்ந்து யோக நிலைகளை வாரி வழங்குவார். அரசாங்கத்தால் அனுபவங்கள் கிடைக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். வழக்குகள் வாபஸாகும். அரசியல் செல்வாக்கு கூடும். பெயரும் புகழும் கிடைக்கும். தந்தை மகன் உறவு பலப்படும். 10ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மருத்துவ விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். கோயில் தலங்களுக்கு சென்று வருவீர்கள். இந்த மாதம் புதன் 12 மற்றும் 1ஆம் இடத்தில் பலவீனம் ஆகிறார். இதனால் ஞாபக மறதி அதிகமாக காணப்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் மிகுந்த கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன்கள் போடாதீர்கள். பங்குச்சந்தை முதலீடுகளை தவிர்க்கவும். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் வீண் ஆடம்பர செலவுகள் குறைக்கவும். இந்த மாதம் செவ்வாயும் 12 மற்றும் 1ஆம் இடங்களில் பலவீனமாக தென்படுவதால் முன்கோபம் அதிகளவில் காணப்படும். அவசர முடிவுகளால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். பொறுமையும் நிதானமும் மிக மிக அவசியம். 4ஆம் ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள். தாயாரிடம் வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள். வீடு, மனை, நிலங்கள் வாங்கும் பொழுது வில்லங்கம் இருக்கிறதா என்பதை கவனிக்கவும்.
5ஆம் ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளால் நஷ்டங்கள் உண்டாகும், மனஸ்தாபங்களும் உருவாகும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகமாக காணப்படும். உடல்நலத்தில் மிகவும் கவனமாக இருங்கள். அக்டோபர் 12, 13, 14 சந்திராஷ்டமம் இருப்பதால் இதற்கான பரிகாரம் வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கம்மன் வழிபாடும் எலுமிச்சை தீபம் ஏற்றி அர்ச்சனையும் செய்து வாருங்கள். நல்லதே உங்களுக்கு நடக்க உள்ளது. மேலும் வேத ஜோதிடத்தில் வலிமையான ராஜயோகங்களில் ஒன்றாக கருதப்படும் நவபஞ்ச ராஜயோகம் தனி ஒரு நபரின் ஜாதகத்தில் 9ஆம் மற்றும் 5ஆம் வீடுகளில் இருவேறு கிரகங்கள் இடம்பெறுவதால் உண்டாகிறது. கிட்டத்தட்ட 62 ஆண்டுகளுக்கு இந்த அரிய கிரக சேர்க்கையானது நடைபெற உள்ளது. நாளை அதிகாலை 3 மணி அளவில் புதன், குரு மற்றும் சுக்கிரன் கிரகங்களுக்கு இடையே நிகழும் சந்திப்பு ஆனது இந்த வலிமையான நவபஞ்ச ராஜயோகத்தை உண்டாக்குகிறது. இதனால் இந்த ராஜயோகமானது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலருக்கும் பலன்களை தர இருப்பதால் விருச்சிகம் ராசியினருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. அதாவது விருச்சிக ராசியினரின் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகளை நீக்கும் ஒரு யோகமாக இந்த யோகம் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகளை நீக்கி முன்னேற்றம் காண உதவி செய்கிறது. கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும், புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும். திருமண தடை நீங்கி நல்ல வரன் கிடைக்கும். விரைவில் திருமணம் முடிக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. பணிக்காக அல்லது படிப்பிற்காக வெளிநாடு செல்ல விரும்பும் நபர்களுக்கும் அவர்களின் விருப்பம் போல் வாழ்க்கை மாறும். குறிப்பாக விருச்சிகம் ராசி நேயர்கள் இந்த மாதம் உங்களுக்கு சுறுசுறுப்புடனும் நம்பிக்கையுடனும் இருப்பீர்கள். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி செயலில் தெளிவு பிறக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம். உங்கள் தைரியம் உங்களுக்கு கை கொடுக்கும். அஜீரணம் மற்றும் சில சிறிய உடல்நல கோளாறுகள் ஏற்படலாம், ஆனால் அவை பனி போல விலகிவிடும். நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். முதலீடு அல்லது பணம் சார்ந்த விஷயங்களில் சற்று நிதானித்து முடிவெடுப்பது நல்லது. புதிய வருமானத்திற்கான வழிகள் பற்றி சிந்திப்பீர்கள். எதிர்பாராத பண வரவுகளுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் உங்கள் இருப்பையும் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவீர்கள். காதல் உறவில் இருப்பவர்கள் துணைவியுடன் நல்லிணக்கத்தை காண்பீர்கள். மனம் விட்டு பேசுவதன் மூலம் உறவு பலுப்படும். திருமணமானவர்கள் தங்கள் துணைவியின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பதன் மூலம் இல்லற வாழ்வில் இன்பத்தை காண்பீர்கள். அதேபோல் இந்த அக்டோபர் மாதங்களில் உருவாகும் 3 ராஜயோகங்கள் சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு முன்னோடி இல்லாத வெற்றியை கொண்டு வருகிறது. குறிப்பாக அக்டோபர் மாதங்களில் பல கிரகங்களின் சஞ்சாரம் நடைபெற உள்ளது. கிரகங்களின் ராஜாவான சூரியன், தெய்வீக அதிபதியான குரு மற்றும் வலிமை மிக்க செவ்வாய் என இந்த மாதங்களில் 3 முக்கிய ராஜயோகங்கள் ஒரே நேரத்தில் உருவாகின்றன. இந்த மகா யோகங்கள் ஹம்சா, ருச்சகா மற்றும் ஆதித்யா மங்கள ராஜயோகம் ஆகும். இந்த யோகங்கள் அவற்றின் செல்வாக்கு மக்களின் வாழ்க்கையின் 3 முக்கியமான பகுதிகளான தொழில், செல்வம் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு முன்னோடி இல்லாத வெற்றியை கொண்டு வருகிறது. அதில் அந்த அதிர்ஷ்ட ராசியில் விருச்சிக ராசியும் ஒன்று. ஏனென்றால் செவ்வாய் ஆட்சி செய்யும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் தைரியத்தையும் கௌரவத்தையும் அதிகரிக்கும்.